பிள்ளைகளை தர்பியத்து படுத்தணும். அருமையான முறையில அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை போதிக்கணும், பண்பை போதிக்கணும். இன்றைக்கு நீங்க எங்கு பார்த்தாலும் இயற்கை சீற்றம் என்று வரும் பொழுது அங்கே உதவிக்கு வரக்கூடியவர்கள் யாரா இருக்கிறாங்க பார்த்தா முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க. இன்று மாற்று மத சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அதை தெளிவா பேசுறாங்க. சென்னையில் வெள்ளம் ஏற்பட்ட பொழுது அங்கே நின்றவர்கள் பள்ளிவாசலை திறந்து வைத்தவர்கள் எங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. மலைக்கு செல்வதற்காக மாலை போட்டவர்கள் வாசலிலே வந்து திகைத்து நின்ற பொழுது நாங்க உள்ள வரலாமா, நாங்க சாமிக்கு மாலை போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது அதுக்கு என்ன பிரச்சனைங்க, தாராளமாக வாங்க என்று பள்ளி வாசல்களை திறந்து கொடுத்து ஆண்களுக்கு தனிப்பகுதி பெண்களுக்கு தனிப்பகுதி என்ற வைத்த அவர்களுக்கான உணவுகள் ரமலான் காலத்துல கஞ்சி காய்ச்சக்கூடிய இடங்களிலே உணவுகள் சமைக்கப்பட்டு அத்துணை பேருக்கும் பரிமாறப்பட்டது. அதோடு மாத்திரம் அல்லாமல் அவர்களுடைய கையிலே கொண்டு வந்த போன்களுக்கு சார்ஜ் பண்ணுவதற்கான வழிவகைகளை செய்து தந்தது. இதெல்லாம் இஸ்லாமிய இரத்தத்தோடு ஊறியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு பண்பாட்டை இந்த சமூகத்துக்கு கற்றுத் தந்தாங்க. ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி அவர்களின் மீது கொண்ட அன்பு இந்த காரியங்களை எல்லாம் செய்ய வைக்கும். நமக்கு துரோகம் செய்தவர்களை கூட மன்னித்து அவர்களுடைய தேவை என்று வரும் பொழுது அந்த தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக இந்த முஸ்லிம்கள் எல்லா காலத்திலும் இருந்து வந்திருக்கிறார்கள், இருந்து வருவார்கள். இதுதான் இயல்பு, நம்முடைய இயல்பான நிலை. அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபில் இருந்து மக்காவுக்கு வராங்க. அப்படி மக்காவுக்கு வரும் பொழுது ஒரு இடத்துல ஒரு காட்சி அவங்க பார்க்கிறாங்க. சஹாபிகள் பின்னால வர்றாங்க, இவங்க கொஞ்சம் முன்னால போறாங்க. ஒரு காட்சியை பார்த்து தனக்கு அருகிலே வரக்கூடிய ஜுஐல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய நிறுத்தி, ஜுஐல் நீங்க அங்கே நில்லுங்க, எனக்கு பின்னால வரக்கூடிய சஹாபிகளை எல்லாம் அப்படி கொஞ்சம் தூரமா வர சொல்லுங்க, இந்த பகுதியை கடக்க வேணாம், கொஞ்சம் நகண்டு அப்படியே வர சொல்லுங்க என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நகண்டு அந்த பக்கமா போறாங்க. ஜுஐல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலே நின்று அந்த பகுதியில் வரக்கூடிய சஹாபிகளை எல்லாம் நீங்க அந்த பக்கமா போங்க, ரசூல் அப்படி வர சொல்லிட்டாங்கன்னதும் ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அப்படி செஞ்சிருவாங்க, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்க என்ன பிரச்சனை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது, இவ்வளவுதான் விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தன்னுடைய குட்டிகளுக்கு ஒரு நாய் பால் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சஹாபிகள் குதிரையில வர்றாங்க, ஒட்டகத்துல வர்றாங்க, அதை பார்க்காம இருந்தலாம். மேல அப்படி வரும்போது கீழே அங்க இருக்கக்கூடியது தெரியாம போயிடலாம், மிதிச்சிடலாம், அல்லது நாய் ஓடிட்டாலும் அந்த குட்டிகள் அதனுடைய கால்களிலே மிதிப்பட்டு இறந்து போய்விடலாம், ஒருவேளை அவைகளும் ஓடிவிடலாம், பால் கொடுப்பது என்பது தடைப்பட்டு போய்விடுகிறது என்பது போன்ற காரணங்களால் அந்த ஒன்றுக்கு கூட தடை ஏற்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அந்த பக்கமாக வர சொல்றாங்க. ஒரு இடையூறு நாய்க்கு கூட ஏற்படக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், புகாரில வரக்கூடிய ஹதீஸ் தான். பகி, ஒரு தப்பான ஒரு பெண்மணி தாகித்திருந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததின் காரணத்தினால் அல்லாஹ் அவரை மன்னித்தான்கிறான். ஒரு தப்பான பெண்மணி தான், ஆனா அந்த ஜீவ காருண்யம், அந்த ஜீவ காருண்யத்தை கற்றுத்தந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் இளம் வயதிலிருந்தே, குழந்தைகளில் இருந்தே, மக்தபில் இருந்தே இதை தொடங்க வேண்டும். அப்படித்தான் நமக்கு கற்றுத்தந்தார்கள். நாங்க ஓதுற காலத்துல எல்லாம் எங்களுடைய உஸ்தாத் இந்த மாதிரி அங்க குரானை மட்டும் ஓதுறது இல்லை, மக்தபுங்கிறது அலிஃப் பா மட்டும் ஓதுறது இல்லை, அங்க போய் அதுக்கு பிறகு ஒரு சூறாக்களை ஓதி பாடமாக்குறது மட்டுமல்ல, தர்பியத்து என்று சொன்னாலே தர்பியத்து தாலீம்னு சொன்னாங்கல்ல, அதுதான் மக்தப். அதன் மூலமாக முழுமையான அந்த ஒழுக்க பண்பாடுகளை கற்று ஒரு சமூகத்தில் நீ எப்படி வாழ வேண்டும், உன்னை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள வேண்டிய விதம் என்ன என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு இடமாக மக்தபு இருக்கிறது. அதற்கான ஒரு தெளிவான ஆயத்தத்தை இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த மக்தபுகளை நாம் உருவகப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான சகோதரர்களே, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த சமூகத்திற்கு இரக்கத்தையும் அன்பையும் கற்றுத்தந்தவர்கள். அதே சமயம் ஒரு பெண்ணை பத்தியும் வருது இல்ல, ஒரு பூனையை கட்டி போட்டா அது போய் உணவு சாப்பிடல, அது உணவு அவுத்து விடல, அதனால் அது செத்து போனது. இதன் காரணத்தினால் அவர் நரகத்திற்கு சென்றால் என்ற ஒரு செய்தியை நாம் படிக்கிறோமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஜீவ காருண்யத்தை ஹாத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. இது குழந்தைகளிலிருந்து ஆரம்பிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த மதரசா இருக்கு, அதை மதரசான்னு சொல்றதா அல்லது மக்தப் என்று சொல்றதா அல்லது காலேஜ்னு சொல்றதா யூனிவர்சிட்டின்னு சொல்றதா, எல்லாமாக சொல்லலாம். நீங்க எல்லாமாக நீங்க சொல்லலாம். அது குழந்தைகள் இருக்கக்கூடிய இடமாகவும் இருந்தது, இளைஞர்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தது, பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு தர்பியத் அங்கே நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். நம் பிள்ளைகளை அப்படி உருவகப்படுத்த வேண்டும். அப்படி ஒரு செம்மையான செழுமையானவர்களாக அவர்களை உருவாக்கி இந்த சமூகத்திற்கு ஹிதமாத்துகள் செய்யக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை என்பதை இந்த உரையின் வாயிலாக நான் வலியுறுத்துவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு அடிப்படை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, அத்திபு அவுலாசக்கும் ஸலாத ஹிஸால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை நீங்க கற்றுக் கொடுங்க. அத்திபுங்கிறாங்க. நான் இந்த மொழிகளுக்கு நான் உள்ள போகல, பொதுப்படையாகவே நான் பேசுறேன். ஏன் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடியது, ஒரு நீண்ட விளக்கத்தை தரக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த ஒரு பேச்சை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது ஆய்வுக்குரியதுதான், ஆச்சரியமான விளக்கங்களை தரக்கூடியது. நீங்க பாருங்க, எல்லாரும் பிரபல்யமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், வியர்வை காய்வதற்கு முன்பாக தொழிலாளிகளுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு நம்ம ஹதீதுகள்ல உலமாக்கள் நிறைய பேசுறதுக்கு நம்ம கேட்டிருக்கிறோம். வியர்வை காய்வதற்கு முன்பாக கூலியை கொடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கூலி தொழிலாளர்களை நீங்கள் சிரமப்படுத்தாதீர்கள், அவர்களுடைய கூலியை கொடுப்பதை தாமதப்படுத்தாதீர்கள். இப்படித்தானே நம்ம உணர்றோம், அப்படித்தான் உணர்றோம். ஆனா அதுக்கு மேல என்ன இருக்கிறது? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியர்வையை அடையாளப்படுத்தினார்கள்? கூலியை உடனே கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல, தாமதப்படுத்தாங்கன்னு சொல்லலாம் இல்ல. வியர்வை காய்வதற்கு முன்பாக அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கிறது, அங்க வியர்வையே வராதே, அப்ப அவனுக்கு கூலியை கொடுக்கறது இல்லையா என்ற ஒரு கேள்வி வருமா இல்லையா? இப்படி ஒரு கேள்வி கேட்டால், அல்லது ஏசியில உட்கார்ந்து வேலை பார்க்கிறாரு, அவருக்கு வியர்வையே வராது, அப்படியானா அவருக்கு கூலியை கொடுக்கிறதா தேவையில்லையா என்ற ஒரு கேள்வி நான் எழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்களே ஆனால் என்னவோ இருக்கிறது என்று நம்முடைய இமாம்கள் கருதினார்கள். இன்றைய ஆய்வாளர்கள் நிறைய அதை என்ன செய்யறாங்க, ஆய்வுபடுத்துறாங்க. முஸ்லிம்கள் அல்லாத அறிஞர்களும் கூட அந்த வார்த்தைக்கான யதார்த்தம் என்ன என்பதை தேடுகிறார்கள். அப்படி அதுல எழுதியது என்னன்னா, வியர்வை என்பது உழைப்பினுடைய அடையாளம். இதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்க எந்த மொழியில பார்த்தாலும் அதுதான். வியர்வை என்பது உழைப்பினுடைய அடையாளம். வியர்வை காய்வதற்கு முன்பாக கூலியை கொடுங்கன்னா கூலியை நீங்க தாமதப்படுத்தாதீங்கிற ஒரு பொருள் இருப்பது மாதிரி, வியர்வை வருவது மாதிரி உங்களுடைய உழைப்பு உண்மையானதாகவும் இருக்கட்டும். உங்களுடைய எஜமான, உங்களுடைய முதலாளியை நீங்க ஏமாத்தாதீங்கிறது இருக்கு, இருக்கா இல்லையா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆச்சரியமானது. அப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்கிறார்கள். எனவே அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல அத்திபுங்கிறாங்க, அல்லிமோடு சொல்லல, அத்திபு, நீங்கள் அவர்களை செம்மைப்படுத்துங்கள், அவர்களை தயார்படுத்துங்கள் என்கிறார்கள். அந்த 3 விஷயத்தை சொல்லி கொடுக்கிறாங்க. இதான் அடிப்படை. மக்தபினுடைய அடிப்படையே இதுதான். இதிலிருந்து நம்ம பிறந்துட்டோம்னு சொன்னா மக்தபினுடைய நோக்கங்கள் வெற்றி பெறாது. முதல்ல என்ன சொன்னாங்க? ஹுப்பி நபிய்யிக்கும், உங்கள் நபியினுடைய அன்பை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அவங்களுடைய இதயத்துல முதல்ல விதைச்சிருங்க. உங்கள் நபியினுடைய அன்பு இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிரியம், அவர்களுடைய பாசம் பிள்ளைகளுடைய இதயத்திலே வறுமையானால் ஒருபோதும் அவர்கள் வழி தவற மாட்டாங்க. இப்ப நீங்க பாருங்க, நம்ம பிள்ளைகள், மற்ற பிள்ளைகளை விடுங்க, நம்ம பிள்ளைகளே நம்ம பார்க்கிறோம். சில பேர் இந்த பஸ்ல வரும்போதெல்லாம் பார்க்கமோ, இந்த பிளக்ஸ் வச்சிருக்கிறாங்க, அந்த நடிகன் இந்த நடிகன் அவர் இவர் போட்டு அவனோட போட்டோ எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். நடிகர்கள்
அவர்களினுடைய ரசிகர்களா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைகளுடைய பேர் அதில் இருக்கு, நம்ம பிள்ளைகளுடைய பெயர்கள் இருக்கிறது. கொஞ்சம் யதார்த்தத்தில் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நடிகர்கள் யார் நமக்கு வழிகாட்டியா? அது எந்த சமூகத்திற்கும் வழிகாட்டி அல்ல. அவர்கள் ஆக முடியுமா? ஒரு நடிகர் அவர் என்ன செய்யறாரு, அந்நிய பெண்ணோட அவர் டான்ஸ் ஆடுறாரு, கட்டி அணைக்கிறாரு. இது ஒரு எந்த ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு பெண்ணும் அதை விரும்புவாளா? ஒரு மனைவி விரும்புவாளா? அப்ப எப்படிப்பட்ட ஆனாலும் அவங்களுடைய ரசிகர்களாக ஆனதற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம பிள்ளைகள் இல்ல, எல்லா ரசிகர்களும் அவருடைய ஹேர் ஸ்டைல் வைக்கிறது, அவர் செய்யற மாதிரி செய்யறது, அல்லது நடிகைகள் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸுகளை நம்முடைய பெண்கள் போடுறது பாக்குறமா இல்லையா? அவங்களுடைய பெயர்லயே அந்த புடவைகள் வருது, அந்த ஆடைகள் வருது. காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களை நேசிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு. அந்த நடிகரையோ அல்லது ஒரு கிரிக்கெட் வீரரையோ நாம் நேசிக்கும் பொழுது அவர் மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறான், அவர் மாதிரி ட்ரெஸ் பண்றான், அவர் மாதிரி பேசுறான், அவர் சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடுறான், நடக்குதா இல்லையா? இது அவ்வளவு பாத்தில். ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு வழிவகை செய்யாது என்பது மாத்திரமல்ல, அவனுடைய தோல்விக்கு அது காரணமாக அமையும். ஏன்னா அவன் பின்பற்றக்கூடியவர்கள் தப்பானவர்கள். அவன் யாரை பின்பற்றானோ அது தப்பான வழியை காட்டி தர்றாங்க. ஆனால் இதே நேசம் ஹக்கில இருக்குமே ஆனால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல இருக்குமே ஆனால், அந்த நிலை எப்படி மாறும் பாருங்க. அதற்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. தல்ஹத் இப்னுல் பரா ரலியல்லாஹு தஆலா ஒரு சிறுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வர்றாங்க. வந்து முர்னி யா ரசூலல்லாஹ், நாயகமே எனக்கு ஏதாவது ஏவுங்களேன், ஏதாவது சொல்லுங்க, நான் செய்யணும். ஏன்னா ரசூல் சொல்லி நான் செஞ்சேன் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. சிறுவர், நீங்க ஏதாவது சொல்லுங்க நாயகமே, நான் அதை செய்யணும் அப்படின்ட்டு. இப்படி கேட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அது அன்பினுடைய வெளிப்பாடு இல்லையா? பொதுவாக ஆயாத்துக்கள் இறங்குகிறது என்று சொன்னால், சட்டங்கள் இறங்குகிறது என்று சொன்னால், அதை உடனடியாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக சஹாபிகள் இருந்தாங்க. தங்களினுடைய இல்லங்களில் போய் சொல்லுவார்கள், உடனடியாக நடைமுறைப்படுத்துவார்கள், தாமதப்படுத்த மாட்டாங்க. அந்த வகையிலேயே அந்த சஹாபிகள் தங்களுடைய பிள்ளைகளையும் என்ன செஞ்சாங்க, செம்மைப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு போயிருக்கிறாங்க. தபூக் ரொம்ப தூரம், மதீனா ஷரீஃபிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரமாக சென்ற, அதிக தூரம் சென்ற பயணம் எடுத்துக்கிட்டா தபூக்கு தான். தபூக்குக்கு போறாங்க. அப்ப மதீனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேட்டா, சிறுவர்கள் அவங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஐன ரசூலுல்லாஹ், அவங்க உம்மாமார்களை, அவங்க அத்தாமார்களை, வாப்பாமார்களை, எங்க உம்மா ரசூலை எங்கே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேன்னு கேட்டு தொல்லப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவிற்கு தேட்டத்தை அந்த பெற்றோரும் அந்த குழந்தைகளுடைய இதயங்களிலே விதைத்தார்கள். ஐன ரசூலுல்லாஹ், ரசூல்லா எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்கன்னு தினமும் அது கேள்வி. அவங்களால தாங்க முடியல, அவங்களும் தேட ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகள் அதுக்கு மேல தேடுது. இப்படி ஒரு தேட்டத்தை குழந்தைகளுடைய இதயங்களிலே ஏற்படுத்தியவர்கள் பெற்றோர். அப்படிப்பட்ட ஒரு மக்தபாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்றம் இருந்தது. மஸ்ஜித் நபவி அப்படி இருந்தது. குழந்தைகளுக்கு மக்தப், சிறுவர்களுக்கு பள்ளிக்கூடம், கொஞ்சம் பெரியவங்களுக்கு காலேஜ், அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு யூனிவர்சிட்டி, இப்படி இருந்தது. அது எல்லாமாக இருந்தது. எனவே எல்லாருக்கும் அது விருப்பமான ஒரு மதரசாவாக, மக்தபாக, காலேஜாக, யூனிவர்சிட்டியாக, பல்கலைக்கழகமாக திகழ்ந்ததுதான். எங்கே ரசூலுல்லாஹ் எங்க குழந்தைகள்லாம் கேட்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களால சமாளிக்க முடியாம போயிடுச்சு, பெற்றோரால சமாளிக்க முடியாமல் போய் ஒரு கட்டத்துல அவங்களுக்கு தகவல் வருது, நாளைக்கு ரசூல் வர்றாங்கன்ன உடனே அன்னைக்கு பெரிய சந்தோஷம் குழந்தைகளுக்கெல்லாம். மதீனா ஷரீஃபினுடைய எல்லை வரை போய் நின்று ரசூலுல்லாவை எதிர்பார்க்கிறாங்க. பெற்றோரோட, தங்களுடைய அம்மாவோட அந்த குழந்தைகள்லாம் ரசூலை எதிர்பார்க்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதை பார்த்தது அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆனந்தம். அப்படி ஆர்வம் வேட்டால் யார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி, அவங்க இறங்கின உடனே சஹாபிகள்லாம் கீழே இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு பிள்ளைய கையில தூக்கிட்டாங்க. இஹ்மில் யா அபா பக்கர், இஹ்மில் யா உமர்,
இந்த பிள்ளையை நீங்க தூக்குங்க, இந்த பிள்ளையை நீங்க தூக்குங்க என்று ஒவ்வொரு சஹாபிகளும் தங்களுடைய பிள்ளைகளை என்ன செஞ்ச அந்தந்த குழந்தைகளை கையில் தூக்கி வச்சுட்டாங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் பெரிய சந்தோஷம். எப்போதுமே அவர்கள் மதீனா ஷரீஃப் வரும் பொழுது ஏதாவது பழங்களோ சுவையான பொருள்களோ குழந்தைகளுக்கு வாங்கி வருவாங்க. நம்ம மக்தபு அமைவதற்கு உண்டான எப்படி மக்தபு இருக்கணுங்கிறதுக்கான சில செய்திகளை நாங்க சொல்லிக்கிட்டே வர்றேன். இந்த குழந்தைகளை ஈர்க்கணும், குழந்தைகளை பயப்படுத்தக்கூடாது. சில மதரசாக்கு போறேன்றாலே சிறைச்சாலைக்கு போற மாதிரி இருக்குது. பிள்ளைகள்லாம் பயப்படுறாங்க, மதரசாக்கு நான் போக மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு தகவலை இங்கே சொல்லுவேன். நான் செய்தி ஒரு விட்டுட்டு வந்திருக்கிறேன், பாஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். தல்ஹா இப்னு பரா ரலியல்லாஹு தஆலா, அதை நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு வெளிநாட்டுக்கு நான் போயிருந்த பொழுது பிரான்ஸ், அங்கே நான் ஒரு இல்லத்துல தங்கி இருக்கிறேன். மீலாது விழாவில் போயிருக்கிறேன், ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறேன். அப்படி தங்கி இருக்கும் போது அந்த வீட்டு பிள்ளைகள் ஸ்கூல் லீவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா சங்கடப்படுறாங்க. என்னடா நேர் மாத்தமா இருக்கே, ஸ்கூல் திறக்குது, நாளைக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு, சண்டே ஸ்கூல் லீவுன்னு சொன்னா அவங்க என்ன போர் அடிக்குது அப்படின்னு ரொம்ப அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக இவங்க ரெடியாக வேண்டியிருக்கு பேரண்ட்ஸ். ஸ்கூல் திறக்குதுன்னு சொன்னாலே அந்த குழந்தைகள்லாம் அப்படியே சந்தோஷமா ஆர்வமா இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், இது நம்ம ஊருக்கு நேர் மாத்தமா இருக்கப்பா. ஸ்கூலுக்கு போறதுக்கு தானே குழந்தைகள்லாம் அழும், இங்க ஸ்கூல் இல்ல ஸ்கூல் விடுமுறை என்று சொன்னால் குழந்தைகள்லாம் அழுகுது ஏன் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்து. அப்ப நான் அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், நாளைக்கு இன்னைக்கு சரி இன்னைக்கு ஸ்கூல் லீவு, நாளைக்கு ஸ்கூல் திறக்கும் போது நானும் வர்றேன், அந்த ஸ்கூலை பார்க்கணும், அங்க என்ன இருக்கு அப்படி குழந்தைகள் ஸ்கூலுக்கு போறோம்னா அவ்வளவு பெரிய ஹாப்பியா இருக்கிறாங்களே, என்னென்ன போய் பார்க்கணும் அப்படின்னோடனே நாங்களும் போறோம். சின்ன பிள்ளைகள், அதாவது 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்கிறாங்க, எந்த வாகனமும் வராது. நல்ல கவனிங்க, 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஊர்ல 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கேஜி வைக்கிறோம், எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த், இது வரைக்கும் வாகனங்கள் பஸ் எல்லாம் வராது. ஏன் வராதுன்னு சொன்னா அந்த மாதிரி ஸ்கூல் நடந்து போகக்கூடிய அளவிற்கு தான் இருக்கணும். இப்ப இந்த இடத்துல வைங்களேன், மிஞ்சு போனா ஒரு 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டருக்குள்ளதான் அந்த ஸ்கூல் இருக்கணும். இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர், இங்கிருந்து 1/2 கிலோமீட்டர், அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர், இங்க சுற்று வட்டாரம் எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஆகும் இல்லையா, அந்த இடத்துல ஸ்கூல் அமைக்கணும். அப்படிதான் சிஸ்டமா வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை நடத்தி தான் அந்த பேரண்ட்ஸ் தான் கூட்டிட்டு வருவாங்க. நேர பஸ் கார்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேல படிக்கக்கூடிய காலேஜுக்கு போகக்கூடிய ஹையர் செகண்டரி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் அது தூரமாக இருந்தா பிரச்சனை இல்லை. இந்த பிள்ளைகளுக்கு நிறைய, இது ஏன் அப்படி வச்சிருக்கிறாங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, அது இருக்கட்டும். அவர் கூட்டிட்டு போறாரு அந்த பேரண்ட்ஸ், அவரோட நானும் போறேன். போகும் பொழுது போய் அந்த ஸ்கூலினுடைய வாசல்ல உள்ள என்ட்ரு ஆகும்போது அங்க ஒரு மேடம் நிக்கிறாங்க, உங்க டீச்சர் இருக்கிறாங்க, அந்த டீச்சர் இருக்கிறாங்க. அந்த டீச்சர் அந்த பிள்ளைகளை பார்த்த உடனே அப்படியே விஷ் பண்றாங்க, அவங்களுடைய முகமெல்லாம் மலருது. டீச்சரை பார்த்த உடனே பிள்ளைகளுடைய முகம்லாம் மலருது, அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க. வெல்கம், அந்த பிள்ளைகளை வரவேற்று அன்பா கருணையா கனிவா பேசி அந்த பிள்ளைகளை உள்ள எடுக்கிறாங்க. அப்படி உள்ளவர் நாங்களும் உள்ள போறோம். நல்ல குளிர் பிரதேசம், அது குளிர்காலமாக இருந்தது. கோட்டு போட்டிருக்கிறாங்க பிள்ளைகள். போகும்பொழுது அது வெளியிலே ஸ்கூல் அந்த கிளாஸுக்கு வெளியில நாங்க அந்த வாசல் நின்றுகிட்டோம். கிளாஸுக்கு வெளியிலேயே என்ன செய்யறாங்க, அந்த கோட்டை கலத்தி வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வைக்கிறாங்க. அவங்களுடைய ஷூவை கலட்டி வைக்கிறதுக்கு அந்தந்த பிள்ளைகளை அந்த தர்பியத்து கொடுத்துருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்குது, இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்தது. செருப்பை உதறோம், அது அங்க போய் விழுது, இந்த பிள்ளை செருப்பு இந்த பக்கம் ஒரு விழுது. இது எல்லாமே டிசிப்ளினுக்கு மாற்றம். மக்தபை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு அமைத்து தந்தார்களோ அப்படி அவன் எடுத்துக்கிட்டான், அவன் செய்யறான். ஆச்சரியமாக இருந்தது. குழந்தைகளோடு நீங்கள் விளையாடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லாஇபு சபஅன், 7 வயசு வரை அவங்களை போட்டு ரொம்ப போட்டு அதாபு காக்காதீங்கிறாங்க. 7 வயசு வரைக்கும். இன்னைக்கு பாருங்க ஸ்கூல்ல எப்படி சொல்றாங்க, எங்க ஸ்கூலில் விளம்பரம் கொடுக்கறாங்க, ஆங்கிலம் கற்றுத்தரப்படும், ஹிந்தி கற்றுத்தரப்படும், பிரெஞ்சு கற்றுத்தரப்படும். இவன் எதை கற்றுக்கிடுவான் இவன்? இந்த குழந்தை எவ்வளவு பெரிய அழுத்தம் அதற்கு கொடுக்கப்படுகிறது. எனவே இது நம்ம ஸ்கூல் நடத்தக்கூடியவர்கள் இதுல என்ன செய்யணும், கவனத்தை செலுத்தணும். குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யணும், அங்க உள்ள போன உடனே அது சின்ன பிள்ளைகள் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறாங்கன்னா
ஒட்டுறது, வெட்டுறது, படம் வரைகிறது, இந்த மாதிரி தான். அவங்க அந்த கத்திரி ஒன்று வச்சிருக்கிறாங்க, கையில பதம் பார்க்காது, இந்த பேப்பரை மட்டும் வெட்டுற மாதிரி கத்திரிகள் இன்னைக்கு இங்க நம்ம நாட்டுல எல்லாம் இருக்குது. அதை வெட்டி அந்த படத்தை ஒட்டுறது, பட்டர்ஃப்ளை, அது இந்த பூச்சி, இந்த மாதிரி படங்கள் கரெக்டா இதுல ஒட்டுறது, அது வெட்டுறது, இந்த மாதிரி திங்கிங் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. இத ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லாயிபூஹு சபா, அவர்களோடு 7 வயசு வரை நீங்க கொஞ்சம் குழாவுங்க, குழந்தைகளோடு நீங்கள் விளையாடுங்கள், விளையாட்டு தன்மையோட நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு இதையெல்லாம், இந்த ஹதீதுகளை எல்லாம் நாம் உணர்விலே கொண்டு அந்த அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்கிறேன். நான் செய்திக்கு வருகிறேன். தல்ஹத் இப்னு பரா ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, வந்து சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், முர்னி யா ரசூலுல்லாஹ், நீங்க ஏதாவது எனக்கு சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவர் சிறுவர், குழந்தை அல்ல, சிறுவர். அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, தல்ஹா எதை சொன்னாலும் செய்வீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க நாயகமே, நீங்க எதை சொன்னாலும் நான் செய்வேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஃபதஅஜ்ஜப அப்படின்னு ஹதீஸ்ல வருது, அவங்க ஆச்சரியப்பட்டு போனார்கள். அவங்க சொன்னாங்க, உக்குத்துல் அபாக்க, இந்த வார்த்தையை பாருங்க, உக்குத்துல் அபாக்க, உங்க அத்தாவை போய் வெட்டிரு அப்படிங்கிறாங்க. உக்துல் அபாக்க, உங்க அத்தாவை போய் நீ வெட்டு அப்படிங்கிறாங்க. இவர் வேகமா போறார், உடனே திரும்பி ஓடுறார். தல்ஹா கொஞ்சம் நில்லுங்க, எங்க போறீங்க? எங்க அத்தாவை கொல்றதுக்கு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லம் உபாஸ், நான் இந்த மாதிரி காரியத்திற்காக நான் அனுப்பப்படல. இது ஏன் சொன்னாங்கன்னா, என் தோழர்கள், என்னுடைய மக்தபிலே படிக்கக்கூடிய பிள்ளைகள் என் சொல்லின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அலாதியானது என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அநீதிக்கும் துணை போக மாட்டார்கள் என்பதல்ல, எந்த அநீதியையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கியவர்கள். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, தலா எங்க போறீங்க? எங்க அத்தாவை கொல்றதுக்கு. நில்லுங்க, அதற்காக நான் அனுப்பப்படல. அப்ப ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, இந்த சமூகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை முழுமையாக ஏற்கணும். தாய் தந்தையர்களை விட அவர்களை அதிகம் நேசிக்கணும். நமக்கு பிரியங்கிறது நம்முடைய தாய் தந்தையர்கள் தான், அதை விட அதிகமாக நேசிக்கணும். அப்படிதானே நமக்கு குர்ஆனும் சொல்லுகிறது, அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். ஹதீஸ் சொல்லுகிறது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மைன். எல்லாரை விடவும் அதிகமாக நீங்க நேசிங்கங்கறாங்க. அப்படி உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், என் உயிருக்கு அடுத்தபடியாக நான் உங்களை தான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது, இன்னும் நீங்க ஈமான்ல காமிலாக ஆகலங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திகைச்சு போயிட்டாங்க. அதற்கு பிறகு, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய உயிரை விட அதிகம் நேசிக்கிறேன் என்று சொன்ன போது, அல்லான், இப்பதான் நீங்கள் நிறைவான மூமின் என்கிறாங்க. அப்ப ஈமானினுடைய நிறைவு என்பது மஹப்பத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்திபு அவுலாதக்கும் ஸலாஸ ஹிஸால், 3 விஷயங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். மக்தபில இதை தொடங்கணும். ஆரம்பமே அப்படிதான் இருக்கணும். நம்ம இப்ப நாங்க ஓதுற காலத்துல இப்ப போனோடனே ஆ பா தா, இந்த ஆ பா தானா எங்களுக்கு சொல்லி தரல. அதுவா ஸ்டார்டிங் மக்தபில எங்களுக்கு நாங்க படிச்சது அப்படிதான். மற்றவங்கள மக்களும் படிச்சிருப்பாங்க. எங்கள் நெய்னார் முஹம்மது நபி மக்கத்தில் பிறந்து, அப்படிதான் சொல்லி தருவாங்க. மக்கான்னு சொல்ல மாட்டாங்க, மக்கத்தில் பிறந்து மதீனாவில் வஃபாத்தாகி அடங்கப்பட்டார்கள். அவர்களினுடைய தக்க தாயார் பெயர் ஆமினா உம்மார், தகப்பனார் பெயர் அப்துல்லா, பாட்டனார் பெயர், இப்படி என்ன செய்வாங்க, ஒரு 4-5 தலைமுறை வரைக்கும் சொல்லி தருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாய் தந்தையர்களை தெரிந்திருப்பது என்பது வாஜிபுங்கிறாங்க, இமாம்கள் எழுதுறாங்க. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியுது? சில ஒரு ஒரு டிவி காட்சியில இந்த கேள்விகளை கேட்கறாங்கல்ல, அது ஒரு நிகழ்ச்சியை நம்ம அது பார்க்கறது இல்லை, இந்த வாட்ஸ்அப்ல எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த கேள்விகள் கேட்டா எத்தனை ரவுண்டு கேட்டா எத்தனை வீடு தர்றான், லட்சம், என்னென்னமோ நிகழ்ச்சிகள் நடக்குது. அதுல ஒண்ணு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு முஸ்லீம் இளைஞர் இருக்கிற, அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது நிறைய கேள்விகளுக்கான, அது கேட்பவர் ஒரு நடிகர், ஒரு கேட்பவர் நடிகர். அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்க, அந்த ஒரு முஸ்லீம் கேட்கிறார், முஸ்லீம் இடத்துல கேட்கப்படுது. ஒரு முஸ்லீம் இளைஞர் உட்கார்ந்து இருக்கிறார். உங்களுடைய நபி பேர் என்ன? முகமது நபி. உங்களுக்கான கேள்வி, உங்கள் நபியினுடைய தந்தை பேர் என்னன்னு கேட்கிறார். அவருக்கு சொல்ல தெரியல.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தந்தை பெயரை கூட சொல்ல தெரியல. அந்த நடிகர் திருப்பி சொல்றாரு, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, உங்கள் நபி இறைத்தூதனுடைய தந்தை பெயரை சொல்ல தெரியல, உங்க பெயர் என்னன்னு கேட்கிறார். அப்துல்லா, அதுதான் உங்க நபியினுடைய தந்தை பெயர் அப்படின்றார். இந்த சமூகம் எங்கு செல்லுகிறது என்பதை நாம் யோசிக்கிறோம். எங்கு செல்லுகிறது, எங்கே இதனுடைய பார்வை திரும்பி இருக்கிறது. நீங்க கேரளால போனா, நான் ஏன் கேரளாவை சொல்றேன்னா, அந்த மக்தபு மதரசா, திண்ணை மதரசாவை அவங்க பலப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப பலப்படுத்திட்டாங்க, வளப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நஸப் இருக்குது பாத்தீங்களா, அத்னான் வரைக்கும் 21 தலைமுறை, அது எல்லாருக்குமே பாடமா இருக்கும். அகீதத்துல் அவாம்ல நம்ம என்ன செய்வோம், அபதாவு பிஸ்மில்லாஹி வர் ரஹ்மானி, நம்ம அதெல்லாம் படிச்சு தருவாங்க. அப்படி படிக்கக்கூடிய காலத்துல இந்த 21 தலைமுறைகளை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளுக்கு மதரசாவில் கண்மணி நாயகத்தினுடைய அந்த தலைமுறை அத்னான் வரைக்குமாவது நம்ம சொல்லணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறு வயதிலேயே மிகப்பெரிய பண்பாடான ஒரு அற்புதமான ஒரு, இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய அறிவும் ஞாபக சக்தியும் எங்களெல்லாம் திகைக்க வைக்குது. ஒரு தடவை கூஃபாவுக்கு வர்றாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கூஃபாவுக்கு வரும் பொழுது கூஃபால சில பிரச்சனைகள் இருந்த சமயம், தவறான ஒரு வித்தியாசமான யாராவது ஒரு சந்தேகத்திற்குரிய நபர்கள் அவங்களை விசாரிக்கன்னு சொல்லி அன்றைய ஜனாதிபதியும் கவர்னர் போன்றவர்கள் எல்லாம் உளவாளிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படி உளவாளிகளினுடைய கண்ணிலே இமாம் ஷாஃபி சிக்கிறாங்க. அவங்க சாதாரண மஃப்டி உடையில தானே இருப்பாங்க உளவாளிகள், போலீஸ். அவங்க விசாரிக்கிறாங்க, நீங்க யாரு, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்ட்டு. நசபுக்கு அந்த காலத்துல ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நசபுகளை படிக்கணும்னு ஹதீது சொல்லுது. உங்க நசபு என்னங்கிறத நீங்க தெரியணும் அப்படிங்கிறாங்க. நீ வந்த பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கோங்கிறாங்க. அப்ப நசபுக்கு நீ என்ன நசபுன்னு கேட்கிறார், அந்த உளவாளிகள் கேட்கிறாங்க. அவங்க தங்களை உளவாளிகளா காட்டிக்கொள்ளல, யாரோ இந்த ஊர்ல ஒரு முக்கியமான ஆளா இருக்கும் போல இருக்குது, ஏதோ விசாரிக்கிறாங்க அப்படின்னு அவங்க இமாம் ஷாஃபி நினைச்சுக்கிட்டாங்க. நான் முத்தலிபி அப்படிங்கிற, அவங்க குறைஷி தானே, இமாம் ஷாஃபி குறைஷி வம்சத்தை சார்ந்தவங்க, முத்தலிபிங்கிறாங்க, குறைஷியில முத்தலிபி அப்படின்றதும் இமாம் ஷாஃபியை பார்த்து அவங்களுக்கு அப்படி நம்பிக்கை வரல. என்ன இவர் குறைஷி முத்தலிபிங்கிறாரு, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரல. விட்டுட்டு தகவல் கவர்னருக்கு போகுது. கவர்னர் சொல்லிட்டார், அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்கன்னு. தேடினா ஒரு பள்ளிவாசல் இருக்கிறாங்க, ஏறக்குறைய 1 மணி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரெஸ்ட் பண்ணி அங்க கொண்டு வரப்படுது. அங்க விசாரணை நடக்குது. அப்போதுதான் அவர்களுக்கு தெரியுது தன்னை விசாரித்தவர்கள் உளவாளிகள் என்று. அது வரைக்கும் தெரியாது, ஏன்னா அவங்க நிக்கிறாங்க. ஓஹோ, உளவாளிகள் தான் நம்ம விசாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து அவர்கள்ட்ட என்ன பதில் சொன்னாங்களோ அதே பதிலே கவர்னர்ட்டையும் சொல்றாங்க. கவர்னர்ட்டையும், நீங்க முத்தலிபியா? ஆமா முத்தலிபி. அப்படின்னா அது வரைக்கும் அப்துல் முத்தலிப் வரைக்கும், உங்களுடைய அந்த முத்தலிப் வரைக்கும் உங்களுடைய நசபை நீங்க சொல்லுங்க. சொல்லலைன்னா அந்த வம்சம் இல்லைன்னு அர்த்தமா? இப்ப என் அத்தா பேரை கேட்டா சொல்லுவேன், அத்தாவுடைய அத்தா பேரை கேட்டா சொல்லுவோம். சில பேருக்கு அத்தாவுடைய அத்தா பேரும் தெரியாது. ஒரு 3வது தலைமுறையில கேட்டா சொல்ல முடியுமா? பெரும்பாலானவர்கள் சொல்ல மாட்டோம். 4வது தலைமுறை, 5வது, அதெல்லாம் முடியாது, சாத்தியமே இல்லை. அது யாராவது 1-2 விதிவிலக்காக இருக்கலாம். பெரும்பாலானவர்களுக்கு 4வது தலைமுறையோ 5வது தலைமுறையோ சொல்ல முடியாது என்பதற்காக அவர் ஒரு தலைமுறையில வருகிறார் என்றால் அதை மறுக்க முடியுமா? என்ன மறுக்க முடியாது. இப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட முத்தலிபு வரைக்கும் நீங்க உங்களுடைய நசபை சொல்லுங்க, உங்களுடைய நசபை சொல்லுங்கன்ன உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நசபை சொல்றாங்க. இஸ்மி முஹம்மத், இஸ்மா அபி இத்ரீஸ், என்னுடைய தந்தை பேர் சாயிப் இப்னு யஸீத் இருந்தாங்க ரலியல்லாஹு தஆலா. அவங்க சஹாபி, பத்ர் காலத்துல இஸ்லாத்துல வந்தவங்க, அவங்களுடைய பாட்டனார். அதை அப்படியே சொல்லிட்டே வர்றாங்க. இப்படியே நசபை சொல்றாங்க. எது வரைக்கும் சொன்னாங்க தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் சொன்னாங்க. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நசபை சொல்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாம் சொல்லுவது கண்மணி நாயகத்தினுடைய நசபை அத்னான் வரைக்குமாவது நாம் பாடமாக்கணும். நானும் சேர்த்து தான் சொல்றேன். இப்படி பிள்ளைகளுக்கு, ஏன்னா இந்த அன்பை ஊட்டும் போது அவங்க யாரு அப்படின்னு தெரிய வரும். அவங்க இப்போ உதாரணத்துக்கு அவன் சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் தெருவில் போறார், ஒருத்தர் தெருவில் போயிட்டு இருக்கிறார். நம்ம பார்த்து கேட்கிறாரு, நம்முடைய நண்பர் கேட்கிறாரு, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறார். தெரியல. ரோட்ல 1000 பேர் போவாங்க, அதுல இவர் ஒருத்தர். நமக்கு ஒரு பெரிய தெரிஞ்ச முகமும் இல்லை, அறிமுகமானவர் இல்லை, யாரோ ஒருத்தர் போறார், தெரியல அப்படின்ன உடனே அவர் மேல நமக்கு ஒரு பிரியமும் இல்லை, பாசம் இல்லை. தெரியாத ஒரு மனிதர் மீது எப்படி பாசம் காட்ட முடியும்?
தெரியாத ஒரு மனிதரின் மீது யாருன்றே தெரியாது ரோட்ல போறாரு, அவர் மேல நமக்கு பாசம் வருமா, பிரியம் வருமா, அன்பு வருமா? வராது. வெறுப்பும் வராது, கோபமும் வராது. யாரோ ஒருத்தர். அப்ப நம்முடைய நண்பர் சொல்றாரு, நீ ஃபாரின்ல இருந்தால, அரபு நாட்டுல இருந்தால, அல்ல சிங்கப்பூர்ல மலேசியால இருந்தால? ஆமா. அப்போ உங்க அம்மா திடீர்னு சுகம் இல்லாம ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு ரத்தம் தேவைப்பட்டது, இந்த செய்திலாம் உனக்கு வந்தது தானே? ஆமா. அப்போ ஒருத்தர் வந்து ரத்தம் கொடுத்தாரு, அதனால உங்க அம்மா பிழைச்சாங்க அப்படின்னு செய்தி கேள்விப்பட்டியா? ஆமா. அந்த ரத்தத்தை கொடுத்தவர் இவர் தான். இப்ப இவருக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. சைக்காலஜிக்கலாக, உளவியல் ரீதியாக இதை நம்ம பார்க்கணும், அணுகணும். உடனே நம்ம என்ன செய்வோம்? ஓடுவோம். ஓடி, ஐயா வாங்க, அது முஸ்லீமோ நான் முஸ்லீமோ யாரா இருந்தாலும் வாங்க, வீட்டுக்கு வாங்க என்று நாம் கண்ணியப்படுத்துவோமா இல்லையா? அவர் மீது நமக்கு பிரியம் வருமா இல்லையா? ஒருவரை பற்றி தெரியும் பொழுதுதான் அந்த பிரியம், அன்பு என்பது நமக்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. எப்படி வாழ்க்கையை நடத்தி இருக்கிறாங்க, என்ன அருமையான வாழ்க்கை, என்ன கருணையான வாழ்க்கை. இதுல ஒரு செய்தி சொல்லிட்டு வந்தேன்ல, தபூக்ல இருந்து வரும்போது, யஹ்மில் அபா பக்கர், யஹ்மில் உமர், உமரே அந்த பிள்ளையை நீங்க தூக்குங்க, அபூபக்கரை இந்த பிள்ளையை தூக்கணும், எல்லாரும் தூக்கிட்டு ஆளுக்கு ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் இப்ப ஒட்டகத்துல குதிரையில ஏறியாச்சு. எல்லாரும் வந்துட்டு இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலயும் ஒரு பிள்ளை இருக்கு. நீங்க பாருங்க, அந்த பிள்ளை பக்கத்துல சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையில ஒரு பிள்ளை இருக்குமில்ல, ஒரு பையன் இருக்கான். அவனை பார்த்துட்டு இந்த பிள்ளை கேட்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இருக்கக்கூடிய அந்த பிள்ளை சொல்லுது, நம்ம பாஷையில சொல்ற மாதிரி அவங்க பாஷையில பேசியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன், டேய் நீ சித்திக் நாயது கையில தான் இருக்கிற, நான் ரசூலோட கையில இருக்கிறேன். இந்த குழந்தை பேசுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பெற்றோர், அவங்களுடைய தாய் தந்தையர் அந்த அன்பை தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி விதைத்திருக்கிறாங்கிறத நீங்க பாருங்க. உக்குத்துல் அபாக்க தல்ஹத் இப்னுல் பரா, நான் சொல்லுவதை நீங்க செய்வீங்களா? செய்வேன் நாயகமே. உக்குத்துல் அபாக்க, உங்க அத்தாவை போய் கொன்னுடு அப்படின்னா ஏன் நாயகமே கொல்லணும்? அவர் என்ன பிரச்சனை பண்ணாரு? ஏதாவது காரியங்களை எனக்கு செய்யுங்கன்னு சொன்னா, ஒரு கடினமான காரியமோ அல்லது தூரமாக செல்லக்கூடிய ஒரு பணியோ வேலையோ இருந்தால் அதை செய்ய சொன்னால் நான் செய்வேன். அதை விட்டு விட்டு அத்தாவுக்குள்ள அம்மாவுக்குள்ளனா என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த புள்ள கேட்கல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் அது சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியது, அந்த மஹப்பத்தை ஏற்படுத்தியது. உங்களுக்கு தெரியும் தானே, ஹிட்லர் அவருடைய ராணுவம் அவர் மீது பேரன்பு கொண்ட ராணுவம் என்ற ஒரு பெயர் இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே கேட்கும் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கு தானே செய்யுது. ஹிட்லரினுடைய ராணுவம் அவ்வளவு வலிமையானது மாத்திரமல்ல, ஹிட்லர் சொல்றத அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. இதை பரிசோதிக்கிறதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு முறை ஹிட்லரை சந்திக்கிறாங்க. ஒரு ரிப்போர்ட்டர் சந்திக்கிறார். அப்போ ஹிட்லர் எங்க இருக்கிறாருன்னா கப்பல்ல இருக்கிறார், கடல். அங்க சந்திக்கிறார், டைம் கொடுக்கிறாரு, சந்திக்கிறார். அப்ப அந்த ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, சார் உங்களுடைய வீரர்கள் உங்கள் மீது அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்களாம், நீங்கள் சொன்னதை உடனடியாக செயல்படுத்துவார்களாமே, அப்படியான்னு கேட்கிறார். உனக்கு அது என்ன சந்தேகமா? ஹிட்லர் கேட்கிறார், உனக்கு அதில் என்ன சந்தேகமா? நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு உடனே விரல சுன்றார். இங்க வான்னு கூப்பிடுறார். அங்கங்க வீரர்கள் நிக்கிறானோ துப்பாக்கிகளோடு. இங்க வான்னு கூப்பிட்டு வந்தான். அது ஆபத்தான கடல் பகுதி, நிறைய சுறா மீன்கள் இருக்கக்கூடிய பகுதி, விழுந்தா தப்ப முடியாது. அவர் சொல்றாரு போய் குதிங்கிறார், கடல்ல போய் குதிச்சிரு சொல்றார். நீ என்ன தப்பு பண்ணாம? ஒரு தப்பும் பண்ணல. தான் சொன்னதை அவன் கேட்பான் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு நிரூபருக்கு, ஒரு ரிப்போர்ட்டருக்கு நிரூபிப்பதற்காக போய் நீ சாவுங்கிற. கடல்ல குதினா சாவுறதுன்னு அர்த்தம், தப்ப முடியாது. சொன்னதுதான் தாமதம், ஓடி போய் குதிச்சுட்டான், அவ்வளவுதான், செத்து போயிட்டான், தப்ப முடியாது. அங்கே அரண்டு போயிட்டாரு ரிப்போர்ட்டர். அப்படியே திகைச்சிருக்கிறாரு. என்ன உனக்கு நம்பிக்கை வரலையா? இன்னொருத்தர் கூப்பிட்டாரு, வாங்க அப்படின்னாரு. அவனையும் போய் என்ன செஞ்சார், வந்தான், போய் குதிட்டாங்கிறான், போய் குதிச்சுட்டான். இப்ப நம்புறியா அப்படின்னு அப்படி திகைச்சிருக்கிறார். இன்னொருத்தனை கூப்பிடுறாரு, வாங்க போய் குதின்ற உடனே அவனும் ஓடுறான். ரிப்போர்ட்டர் அவனுக்கு பின்னாலே வேகமாக எழுந்து ஓடி கடலினுடைய அந்த கப்பலினுடைய அந்த ஓரத்தை அவன் தொடுவதற்கு முன்பாக அவனுடைய சட்டையை எடுத்து பிடிச்சுக்கிட்டார்.
ரிப்போர்ட்டரை ஓடி பண்ணிக்கிறார், உனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்குது. அவர் கடல்ல குதிக்க சொல்றாரு, நீ போய் சாவறதுக்கு போறியே, என்னடா நீ என்ன தப்பு பண்ண, அவர் சொன்ன உடனே நீ செய்யற அப்படின்றதும் அவன் சொன்ன பதில் தான் ஆச்சரியம். அதில் தான் இயல்பான விஷயம். அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? நான் போய் விழுந்து சாகத்தான் போறேன், நான் போகாமல் நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டாலும் செத்துத்தான் போவேன். கொன்னுடுவான் என்ன. இவங்கிட்ட அவன் கையால சாவறதை விட நான் மீனினுடைய வாயால் கடிபட்டு செத்து போவது எனக்கு சிறந்தது. எப்படி நான் சாவுறது உறுதியாயிடுச்சு. அவன் எப்ப என்ன வாண்டு கோப்பிட்டானோ அது என்னை சாவு அழைக்கிறது என்பது அர்த்தம். அங்கே மஹப்பத் இல்ல, அச்சம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? உன் அத்தாவை போய் கொல்லுங்கிறாங்க. தல்ஹத் இப்னு பரா ரலியல்லாஹு அன்ஹு ஓடுறாங்க. ஏன் ஓடுறான்னு கேட்கறாங்க. நில்லு தல்ஹா, எங்க போறீங்க? என் அத்தாவை கொல்றதுக்குங்கிறாங்க. ஏன் இந்த கேள்வி கேட்கல? எல்லாருக்கும் தெரியும், நீங்க மதரசால உள்ள பிள்ளைகள் இருக்கிறீங்க, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகளினுடைய லீடர். ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிட்டு இருந்தான், எல்லாருக்கும் தெரியும். ஒரு கட்டத்துல அவனை கொல்லுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. அப்படி அனுமதிக்க இல்லை, அப்படி சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் பருது, அது உறுதிப்படுத்தப்படல. சஹாபிகள் உறுதிப்படுத்தப்படாம செய்ய மாட்டாங்க. இந்த தகவல் யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த முனாஃபிக்கினுடைய மகனார் அப்துல்லாவுக்கு கிடைக்குது. அவர் மகனார் அப்துல்லா தான். அன்றைய காலத்துல அத்தா பேர் அப்துல்லாவா இருக்கும், மகன் பேர் அப்துல்லா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் பேர்கள்லாம். அதுக்கெல்லாம் சில சபபுகள் இருக்கு. அப்ப அந்த அப்துல்லா இருக்கிறாள், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல், அந்த முனாஃபிக்குகளுடைய தலைவர் லீடர், அவருடைய மகனார் அப்துல்லா ரலியல்லாஹு தான், ஒரு சஹாபி, அருமையான சஹாபி. இப்ப அவங்க வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என் தந்தை கொல்லப்பட வேண்டும் என்று நீங்கள் அறிவித்தீர்களா? என் தந்தை கொல்லப்பட வேண்டும் என்று நீங்கள் அறிவித்தீர்களா? அவர் கொல்லப்பட வேண்டியவரா என்று சொல்லிட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்று நீங்கள் அறிவித்தீர்களேயானால் எந்த தோழரையும் சஹாபிகளையும் நான் கொல்லுவதற்கு அனுமதிக்க மாட்டேன். என் தந்தையினுடைய கழுத்தில் யாருடைய வாளும் வைப்பதற்கு, யாருடைய வாளும் படுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்று சொன்னால் நான் கொல்லுவேன், நான் கொண்டுடுவேன். ஆனா என் தந்தையை கொல்றதுக்கு நான் யாரும், நீங்க பார்க்கலாம் ஸ்கூல்ல பிள்ளைகளை அனுப்புவோம், அந்த டீச்சர் பிள்ளைகளை என்ன செய்வாங்க, அடிச்சிருப்பாங்க, அம்மாவுக்கு கோவம் வரும், அத்தாவுக்கு கோவம் வரும், போய் சண்டையெல்லாம் போடுவாங்க. ஆனா வீட்டுல சேட்டை பண்ணும்போது பிள்ளை இவ போட்டு வெளுப்பா அடிப்பா தாய். ஆனா அடுத்தவங்க கை வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டா. அப்ப இது அன்பினுடைய வெளிப்பாடு. இது சொல்றாங்க, என் தந்தையை பிறர் கொல்லுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன், ஆனால் அதே சமயம் அவர் கொல்லப்பட வேண்டியவர் என்றால் நான் கொல்லுவேன்கிறாங்க. சொல்லுங்க நாயகமே அப்படின்னு நான் அப்படி உத்தரவு தரல அப்படின்னாங்க. சஹாபிகளை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பாருங்க, தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கிட்ட சொல்றாங்க, நான் குடும்ப உறவுகளை முறிப்பதற்காகவோ யாரையும் கொல்லப்படுவதற்காகவோ நான் அனுப்ப இல்லை, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நேர்வழி காட்டுவதற்காகவும் ரஹமத்தாகவும் அருளாகவும் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். இதை பிள்ளைகளுக்கு நீங்க கத்துக் கொடுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே தல்ஹத் இப்னு பரா சபையில காணல, சில நாட்களாக காணல. அப்ப ஸல்லல்லாஹு கேட்கறாங்க, ஐன தல்ஹா, தல்ஹாவை 2-3 நாள காணலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு குறிப்பு இருக்குது, ஒரு சபையில ஒரு தோழரை அல்லது ஒரு பிள்ளைய 3 நாள் தொடர்ந்து காணலன்னு சொன்னா அவங்க அடையாளம் கண்டுருவாங்க, எங்கன்னு கேட்பாங்க. 3 நாள் வரலையேன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, யாரும் சொல்லாத, தல்ஹா ரொம்ப சுகம் இல்லாம இருக்கிறாரு, திடீர்னு சுகம் இல்லாம ஆயிட்டாரு. அப்படியா, போய் பார்த்துட்டு வருவாங்க. கிளம்பி போறாங்க. ஒரு பிள்ளைய பார்க்கறதுக்கு, சின்னவர் சிறியவர், அவரை பார்க்கறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட போறாங்க. போகும் பொழுது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மயக்க நிலையில இருக்கிறாங்க. நோயினுடைய அந்த உக்கிரம் அதிகமாகி மயக்க நிலையில இருக்கிறாங்க. அப்படி மயக்க நிலையில இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த நோயில் இவர் மௌத்தாயிடுவார், இந்த நோயில இவர் மௌத்தாயிடுவாரு, இவர் மௌத்தாயிட்டா என்ன கூப்பிடுங்க, நான் வந்து தொலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் இருக்கும், அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு, நோய் இருக்குது, மயக்கம் தெளியுது. அப்ப மயக்கம் தெளிஞ்சு அவர்கள் உணர்ந்து கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? அவர் உணர்றார்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று தனியான ஒரு மனம், ஒரு வாசனை. சஹாபிகள் சொல்றாங்க, இந்த பாதையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்றிருப்பார்களே, ஆனால் அவங்க நடந்து சென்றிருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த சுமல், அந்த வாசனையை வைத்து நாங்கள் உணர்ந்து கொள்வோம் என்கிறார்கள். அது சம்பந்தமான பல ஹதீதுகள் வருது. அருமையானவர்களே, அதை உணர்ந்துகிட்டு தல்ஹத் இப்னு பரா கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? ஆமா வந்தாங்க. என்ன சொன்னாங்க சொல்ல முடியுமா? நீ மௌத்தா போயிடுவான்னு சொன்னாங்கன்னு சொல்லலாமா? ஒரு நோயாளிகிட்ட சொல்ல முடியாது. ஒரு டாக்டர் நமக்கு சொல்லியிருந்தாலும், ஒரு மருத்துவர், நல்ல மருத்துவர் தான், நம்முடைய ஒரு பேஷண்டா வச்சிருக்கிறோம், அவர் சொல்லிட்டாரு இந்த 48 மணி நேரம் உங்க டைம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு. இப்போ அந்த நேரத்தில் அவர் மயக்கம் தெளிஞ்சு நம்மகிட்ட கேட்குறாரு, டாக்டர் என்ன சொன்னாரு, உங்களோட கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருக்கான், 48 மணி நேரத்துக்கு பிறகு தான் எதுவும் சொல்லலாம்னு சொன்னா 48 மணி நேரம்லாம் போக தேவையில்லை, அந்த நிமிஷத்துலேயே அவர் இறந்து போயிடுவார். ஆபத்து. அவர் அப்படித்தானே பயப்படுவாங்க. அப்ப நோயாளிக்கு அப்படி சொல்ல முடியாது. அத மாதிரி இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ மூத்தாயிடுவ, இந்த நோயிலே நீ மரணித்து போய் விடுவாய் என்று சொன்னார்கள் சொல்ல முடியுமா? முடியாது. அவங்க அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, சமாளிக்கிறாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, மத்தவங்க சொன்ன மாதிரியா நீங்க பேசக்கூடாது, அல்லாஹ்வின் தூதர் சொல்றது அல்லாஹ் சொல்றது இல்லையா? ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவங்க பேசுறது நான் பேசுறதுங்கிறான் அல்லாஹ். அதனால ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு பயந்துட்டாங்க, இல்லப்பா இப்படி சொன்னாங்க, நீ மௌத்தாயிடுவான்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் மௌத்தாயிட்டு அவங்க சொல்லி அனுப்ப சொன்னாங்க, அவங்க வந்து தொலை வைக்கிறாங்கன்னு. இப்ப அந்த தல்ஹா சொல்றாங்க பாருங்க, இல்ல நான் மௌத்தாயிறது உறுதியாயிடுச்சு, ரசூல் சொன்னாங்களா, சரி நான் மௌத்தானா ரசூலுல்லாஹ்வை நீங்க கூப்பிட்டு அனுப்பாதீங்க, அவங்களுக்கு தகவல் சொல்லாதீங்கிறாங்க. ரசூல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க, இவங்க சொல்லாதீங்கிறாங்க. ஏன் சொல்லக்கூடாது? அதுக்கு விளக்கம் சொல்றாங்க அவங்களே. ஏன்னா இந்த ஏரியா யூதர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஏரியா. நான் அன்டைம்ல மௌத்தாவி அந்த டைம்ல அவங்க வந்து இந்த யூதர்கள் அவங்களுக்கு ஏதாவது சங்கடங்களை வைத்தால் என்னால் அவர்களுக்கு சங்கடம் வந்தது என்று ஆகிவிடும். எவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தரும் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் அவன் மரணித்த போதே ரசூல் தனக்கு தொலை வைக்கணும்னு விரும்புறான். ரசூல் தொலை வைச்சா தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கருதினானா இல்லையா? அப்படி எத்தனை பேர் கருதினாங்க? ஆனா இவங்க ரசூல் வந்து தனக்கு தொலை வைத்தான் அது பாக்கியம் என்று தெரிந்திருந்தாலும் அந்த பாக்கியத்தை விட தன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த டிஸ்டர்ப், எந்த ஒரு சங்கடமும் இடையூறும் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதிலே தல்ஹத் இப்னு பரா அந்த சிறுவர் கண்ணும் கருத்துமா இருந்திருக்கிறனால ஆச்சரியம் இல்லையா? அப்ப அதே மாதிரி கேட்டுக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க மௌத்தாயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அடக்கிட்டாங்க. காலையில தான் தகவல் வருது, ஏன் கிட்ட சொல்லல, நேரா போனாங்க. கபருக்கு பக்கத்துல இருந்து ஒரு துவா செய்யறாங்க பாருங்க. உலகத்துல யாருக்கு அந்த மாதிரி துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. அல்லாஹும்ம அல்க தல்ஹா அந்த தல்ஹக்கு இலைஹி வஹுவ யல்ஹக்கு இலைக்க. இறைவா நீ தல்ஹாவை சந்திப்பாயாக. எப்படி சந்திக்க வேண்டும்? அந்த சந்திப்பு எப்படி இருக்க வேண்டும்? நீ அவர்களை பார்த்து சிரிக்க, அவரை பார்த்து சிரிக்க வேண்டும், அவர் உன்னை பார்த்து சிரிக்கணும். சிரிப்பு மயமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்திப்பு குதூகலமா இருக்கும். பள்ளிவாசலுக்காக கட்டுறதுக்கு ஒரு ஹாஜியார்கிட்ட போய் நம்ம என்ன செஞ்சோம், அவர் பெரிய பணக்காரரு, செல்வந்தரு, அவர்கிட்ட போய் நாங்க என்ன செஞ்சோம், உதவி கேட்ட போனீங்களே, என்ன ஆச்சு, ஏம்பா போனோண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற நிலைமை இருக்கா இல்லையா? போனோம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்ற நிலையும் இருக்கும். எனவே நீ சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பு எப்படி இருக்க வேண்டாம், அந்த வாழ்ந்த தல்ஹக்கு இலைஹி அவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும். வஹுவ யல்ஹக்கு இலை, அவர் உன்னை பார்த்து சிரிக்கணும், நீ அவரை பார்த்து சிரிக்கணும் என்று சொல்லும் அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் என்ற தகவலை நாம பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இப்படி ஒரு அன்பை கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்தை அத்திபு அவுலாதக்கும் ஸலாத ஹிஸால், உங்களுடைய பிள்ளைக்கு இதான் அடிப்படை. இந்த அடிப்படையை மக்தபில் நம்ம சரியா கொடுத்துட்டோம்னு வைங்க, நம்ம பிள்ளைகள் ஒருபோதும் வழி தவற மாட்டாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் அழகா இருக்கும். ஒரு சஹாபி பாருங்க, அப்படி வளர்ந்த சாபி பிந்திய காலத்துல ஒரு கட்டத்துல ஒரு பெரிய செல்வந்தர் ஆயிட்டாங்க. செல்வந்தரானா அவங்க யார் யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து எங்கள்கிட்ட கடன் வாங்குவாங்க. நிறைய சஹாபிகளும் கடன் வாங்கி இருக்கிறாங்க, தாபியன்கள் கடன் வாங்கி இருக்கிறாங்க, உங்களுடைய பேர் ஞாபகத்துல இல்ல, பல பேர் வந்து கடன்களை வாங்கி இருக்கிறாங்க. அந்த கடனினுடைய லிஸ்டே பெரிய லிஸ்டா இருக்கு, பெரிய தஃப்தர்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, யார் யாருக்கு நாம எவ்வளவு கடன் கொடுத்திருக்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் அந்த சஹாபி சுகம் இல்லாம படுத்துட்டாங்க, படுக்கையில் ஆயிட்டாங்க.
இந்த கடன் வாங்கின ஒரு தோழரும் நண்பரும் கூட அவங்கள நோய் விசாரிக்க வரல. ஒரு நண்பர் கூட வரல, ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அப்ப ஐயாதத்துல் மரீத், நோயாளிகளை போய் நலம் விசாரிக்க செல்வது என்பது இந்த இஸ்லாமியத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இபாதத்தாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன இந்த சமூகத்தை பாருங்க, இந்த ஷரியத்தை பாருங்க, எதெல்லாம் இபாதத். நோயாளியை நீ பார்க்க போனால் அது இபாதத்துங்கிறாங்க. உன் மனைவியினுடைய வாயிலே ஒரு கவலத்தை ஊட்டி விடுவது இபாதத்துன்னு சொல்லி தர்றாங்க. இது மனைவியினுடைய வாயில ஊட்டி விட்டா சதக்காவினுடைய நன்மைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சதக்காவுடைய நன்மையா அங்க நோக்கம் அல்ல. நீங்க ஊட்டி விட்டு பாருங்க, பிரியம். இந்த சைக்காலஜிக்கலா, உளவியல் ரீதியாக மனைவியின் மீது அன்பு, மனைவிக்கு கணவன் மீது அன்பு வந்துடும். இது இயல்பாக. இந்த அன்பை வலுப்படுத்துவதற்காக, குடும்ப உறவை நல்ல இணைப்போடு ஆக்குவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த விஷயங்கள். இந்த பார்வையோட பார்க்கணுங்கிறாங்க இமாம்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பேச்சும் இந்த சமூகத்திற்கு பலன் தர வல்லதாக அமையும். இதை நம்ம மக்தபில நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அன்பை நம்ம போட்டு கொடுத்துட்டோம்னு வைங்க, ஒருபோது நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யாது, வழி தவறி போகாது என்பதை நான் ஆரம்பமாக சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து சொல்றாங்க ஆலி நபியுக்கும், உங்கள் நபியினுடைய குடும்பத்தாரின் மீது அன்பு, அஹ்ல் பைத் மீது அன்பு வைங்கிறாங்க. மூணாவதாக தான் திலாவத்துல் குர்ஆன் சொல்லித்தேன். அதுக்கு பிறகு குர்ஆனை நீங்க சொல்லிக் கொடுங்க. இந்த அன்பின் மீது, அந்த ஃபவுண்டேஷன் மீது எழுப்பப்படக்கூடிய அந்த குர்ஆன் இருக்குதே சரியா இருக்கும். சரியான வாயில வந்த மாதிரிலாம் விளக்கம் சொல்ல மாட்டான். அவன் நினைச்சு யார் இல்லாம விளக்கம் சொல்றான் குர்ஆன். குர்ஆனுக்கு ஓத தெரியாதவன்லாம் விளக்கம் சொல்ற காலமா இருக்கா இல்லையா? குர்ஆனே ஓத தெரியாது, ஆனா குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றான். இந்த நிலை ஏற்படாதுங்கிறாங்க. அதற்கு அடிப்படை நீங்கள் மஹப்பத்து ரசூலை நீங்கள் விதைக்கணும். அப்படி விதைத்தீர்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியா போறாங்க, மதீனாவினுடைய வெளிப்பகுதி, பாதை ரெண்டாக பிரிகிறது. எந்த பாதை வழியா போறது அப்படிங்கிறது ஒரு டவுட் வருது. தோழர்களோட நிக்கிறாங்க. அப்ப அந்த பக்கத்துல ஒரு வீடு இருக்குது. அங்க ஒரு சிறுவர் இருக்கிறாரு, துல் பிஜாதைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க என்ன செய்யறாங்க, வெளியில போய் சொல்ற, யாரும் சொல்றா இந்த பாதை வழியா தான் போகணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றதுக்கு போறாங்க. அப்ப அவருடைய சாச்சா அவர் பிடிச்சுக்கிட்டாரு. எங்க போற நீ எங்க போற? இல்ல ரசூல் வழி தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, வழி சொல்ல போறேன். அதெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா அவர் கடுமையான இஸ்லாத்துக்கு விரோதியாக இருந்தவர், அதாவத்தோட இருந்தவர். போக கூடாதுங்கிறார், போவேங்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இந்த பாரு, நீ சாப்பிடுற சாப்பாடு உங்க அத்தா தந்தது இல்லை, நான் தர்றது. அவர் செத்து போயிட்டாரு. உங்க வாப்பா உயிரோட இல்லை, உங்க அத்தா உயிரோட இல்லை. உனக்கு தரக்கூடிய உணவு நான் தருவது, உடை நான் தருவது, உறைவிடம் நான் தருவது. நீ வாழுவது என்னுடைய வீட்டில், என்னுடைய உபசாரத்தில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு. போகக்கூடாது. போவேன் அப்படின்னா எல்லாத்தையும் நீ கலத்தி வச்சுட்டு போ, அதோட வெளியில போயிடு, வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸையும் அழுத்தக்கூடாது. ஒரு சின்ன பிள்ளை குழந்தைன்னா பரவாயில்ல, சிறுவர் அவர், ஆடையும் கலத்தி வச்சுட்டு போறேன். அவங்க பார்த்தாங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆடையும் கலத்திட்டு ஒரு 2 சாக்கு அந்த போர்வை, கிழிஞ்ச போர்வை இருந்தது, அந்த 2ஐயும் கட்டிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நாயகமே இதுதான் சரியான வழி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஒரு கட்டத்தில் மஸ்ஜிது நபவியிலே குர்ஆனை சப்தித்து ஓதக்கூடியவராக அவர் திகழ்ந்தார் என்ற ஹதீஸ்லாம் வருது. தபூக்லையும் அவங்க கலந்துக்கிட்டாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ஒரு நாள் தபூக்கிலே தங்கி இருக்கும்போது ஒரு இரவு, நான் என்னுடைய கூடாரத்திலிருந்து வெளியில வரணுங்கிற மாதிரி ஒரு மனசுல எண்ணம். நான் வெளியில வர்றேன், தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது. என்ன வெளிச்சம்னு சொல்லி நான் போய் பார்த்தா அங்க ஒரு ஜனாசா இருக்கு. அந்த ஜனாசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழி தோண்டப்பட்டிருக்குது, கபர் தோண்டப்பட்டிருக்குது. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எல்லாம் ஜனாசாவை தூக்கி கொடுக்குறாங்க. ஜனாசாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே என்ன செய்யறாங்க, அந்த ஜனாசாவை அவர்களுடைய திருக்கரத்தால் வைத்து விட்டு அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அம்சைத்து ராதியன் ஃபர்து அன்ஹு, இறைவா நான் இவரை பொருந்திக் கொண்டேன், நீயும் பொருந்திக் கொள்வாயாக என்று சொன்ன போது சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க வேண்டுமே அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய பொருத்தமும் ரசூலுடைய பொருத்தம் கிடைக்கிறது பெரிய விஷயமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அந்த ஜனாசாவை நான் இருக்கணுமே அப்படிங்கிறாங்க. அது யாருன்னு கேட்டா துல் பிஜாத்தை ரலியல்லாஹு தஆலா.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒவ்வொருவரினுடைய வாழ்வின் இறுதி பகுதியும் சிறப்பானதாக அமையும். நீங்க பாருங்க, வரலாறு நெடுக நீங்க பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். ஒண்ணு ஷஹாதத் இருக்கும், ஆனால் அவருக்கு கிடைத்த பாக்கியம் என்பது ஆச்சரியமான பாக்கியங்கள். ஜுலைபீப் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்களுடைய வரலாறுகளை நம்ம படித்து பார்க்கிறோம். எனவே அருமையான பெருமக்களே, செய்திகள் நிறைய இருக்கிறது, ஆனால் காலம் கடந்துட்டு நினைக்கிறேன். என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு நான் வரணும். என்னுடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நான் இந்த மக்களோடு நான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நான் வந்திருக்கிறேன். மக்தபு மதரசாக்கள் இதை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு நிறையவே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைலாவியில இந்த செய்தி இடம்பெறுகிறது, அல்லாஹ் ஒரு கௌமை அழிக்கணும்னு நாடிட்டான், அழிக்கணும்னு நாடுறான். வேறு தகவல்கள் வேறு இடங்களில் பார்த்த எனக்கு ஞாபகம் இருக்குது, இது தொடர்பான செய்தி. அந்த ஊரை அப்படியே ஒரு மலக்க அனுப்பி பிரட்டுங்கன்னு சொல்லிட்டான். அப்படி கிளப்பு, அந்த பூமியிலிருந்து கிளப்பி அப்படி பிரட்டிருங்க அப்படின்னு என்ன செய்யறான் சொல்றான். அப்ப அந்த பூமியை கிளட்டி கொண்டு வரும்போது அங்கே இருந்த ஒரு மக்தபில ஒரு சிறுவன், ஒரு சபி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுனதை அல்லாஹ் நிறுத்த சொல்லிட்டான். அப்படியே இறக்குங்க, இந்த ஊரை விட்டும் நான் அதாபை வெகு தூரப்படுத்திட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மக்தபு மதரசாக்கள் செம்மையாக அல்லாவையும் ரசூலையும் படித்து கொடுக்குமையானால் அந்த ஊர்ல அதாபு வராது என்பதற்கான அடையாளம் இது. அந்த ஊரை அதாபோ, சங்கடமோ, வறுமையோ, பசியோ, பட்டினியோ, பெரும் நோய்களோ பாதிக்காது என்பதை இந்த நேரத்தில் நாம் உங்களுக்கு இந்த செய்தியின் வழியாக நான் சொல்லுவேன். குறிப்பாக பெற்றோர் இதுல துணை நிற்கணும். இந்த மக்தப் மதரசாக்கள், ஏன்னா பிள்ளைகளை கொஞ்சம் அனுப்பிட்டாலே, கொஞ்சம் லேட் ஆனாலே ஸ்கூலுக்கு போகணும், பஸ் வருது, வேன் வருதுன்னு பிள்ளைகளை அழைச்சிட்டு போயிடுறாங்க, ஓத விடுறது இல்லை. அதே மாதிரி ஒரு சண்டையே இருந்தா அன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் ஓதலாம் பிள்ளைகள்லாம். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, அன்னைக்கு தான் யாராவது உறவினர்களை பார்க்கறதுக்கு அங்க போறதுக்கு இங்க போறதுக்கு என்ன செய்வாங்க, இப்படி நேரத்தையும் காலத்தையும் கழிப்பாங்க. அருமையான பெருமக்களே, இந்த தீன் நம்ம கையில வந்து சேர்றதுக்கு இந்த இமாம்களாக இருக்கக்கூடிய பெருமக்கள் அடைந்த சிரமங்கள், அவர்கள் செய்த சேவைகள் அனந்தம். அதை வார்த்தைகளால் சொல்லி முடிக்க இயலாது. சரி, நான் இப்னு தாஹிர் என்று நினைக்கிறேன், ஒரு முஹத்திஸ். அவங்களுக்கு ஒரு ஹதீது இவர் அறிவிக்கிறான்னு கேள்விப்பட்டு அவங்க ஊர்ல இருந்து எனக்கு கூஃபாவுக்கு போறாங்க. கூஃபாவுக்கு போனா அங்க சொல்றாங்க அவங்க பசராக்கு போயிட்டாங்க. உடனே அங்க போறாங்க ஒரு ஹதீது கேட்கறதுக்கு. பசராக்கு போனா அவங்க சொன்னாங்க பகதாதுக்கு போயிட்டாங்க. பகதாதுல போய் என்ன செய்றாங்க, அவங்கள கண்டுபிடிச்சு அந்த ஹதீதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, நான் அதற்கு பிறகு எடுத்துக்கொண்டு இப்படி வெயிலிலே அலைந்து 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 மக்காவிற்கு வந்து சேர்ந்தேன். அங்கே நான் சிறுநீர் கழிப்பதற்காக சென்ற போது புல்து தமன், என்னுடைய சிறுநீர் இரத்தமாக வடிந்ததுங்கிறான். இந்த தீனை இந்த சமூகத்துல லேசா கொண்டு வந்து தரல சகோதரர்களே. இந்த ஹதீதுகளாக, ஹதீது துறையாக இருக்கட்டும், ஃபிக்ஹ் துறையாக இருக்கட்டும், எந்த துறையை நீங்க எடுத்து பாருங்க, அந்த இமாம்கள் அடைந்த அந்த அற்புதம், அவர்கள் செய்த சங்கடங்கள், அவர்கள் ஆற்றிய பணிகள், ஹிதுமாத்துகள் அனந்தமானது, ஆச்சரியமானது, நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாது. அவங்க அந்த ஹிதுமாத்துகள் அப்படி செய்யலைன்னா இன்னைக்கு நமக்கு தீனை வந்து கிடைச்சிருக்காது. இவ்வளவு ஒரு அழகான அருமையான மார்க்கம். நீங்க எந்த மதத்தையும் நம்ம குறை சொல்ல இல்லை, எந்த மார்க்கத்தையும், எந்த அமைப்பையும், எந்த சமயத்தையும் நாம் குறை சொல்லல. ஆனா ஒண்ணு நீங்க பாருங்க, பாத்ரூம் போகும்போது கூட எப்படி போகணும், என்ன ஓதி போகணும், எப்படி காலை வைக்கணும், வெளியில வரும்போது எப்படி இருக்கணும், பள்ளிக்குள்ள போகும்போது, வீட்டுக்குள்ள வரும்பொழுது செருப்பை எப்படி அணியணும், ஷூ போடுறத செருப்பையா நின்று கொண்டு அணி, ஷூ போடுறியா உட்கார்ந்து போடு, சல்லான்னு சொல்லி தர்றாங்க. ஏன்னா செருப்பு இப்படி போட்டுடலாம், ஷூ போடும்போது அப்படி பிரட்டிடும், அதனால உட்கார்ந்து ஷூவை போடு, அமர்ந்து கொண்டு ஷூவை போடு, நின்று கொண்டு செருப்பை அணிந்து கொள், நின்று கொண்டு குடிக்காதே, தண்ணீர் அருந்தாதே, பருகாதே, சாப்பிடுவதாக இருந்தால் உனக்கு குல்மா எலிக், உனக்கு பக்கத்தில் இருக்கிறத சாப்பிடு, அங்கங்க கையை என்ன செய்யாத, கொண்டு போகாதே, டைட்டான ஆடைகளை போடாதே, வெள்ள ஆடை அணிவதிலே உன் ஆர்வம் காட்டு, நல்ல உணவுகளை சாப்பிடு, கடுமையான சூடாக இருக்கக்கூடிய பானங்களை குடிக்காத, உணவுகளை சாப்பிடாதே, கொஞ்சம் ஆற விட்டுக்க, ரொம்ப சூடா இல்லை, லேசான சூடா சாப்பிடுறத பத்தி ஆட்சேபிக்க இல்லை. இப்படி நீ குளிப்பதாக இருந்தால் தண்ணியை எங்கிருந்து நீ ஊற்ற வேண்டும், எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும், துனியால யார் இப்படி சொல்லி தர முடியும்?
ஒரு அற்புதமான மார்க்கம் இல்லையா? மனைவியோடு நீ உறவு கொள்வதாக இருந்தாலும் கூட இந்த துவாவை ஓதி செல் என்று இந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு செல். அங்கே குழந்தை தரித்தால் அது தர்த்திரியம் பிடித்த குழந்தையாக இருக்காது என்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஒரு ஆச்சரியமான மார்க்கம் இது! எந்த ஒன்றுக்கும் நான் ஒரு செய்தியை சொல்லி கொண்டு வந்தேன். ஒரு சஹாபி எல்லாருக்கும் கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி பண்பாட்டா வளர்த்துருக்கிறாங்க பாருங்க. அவங்க சுகம் இல்லாம போயிட்டாங்க. அவங்க பார்க்கறதுக்கு கடன் வாங்கின யாருமே வரல, கடன் பெற்ற யாரும் வரல. அப்ப தன்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர், அவங்க தான் கணக்கெல்லாம் எழுதி வைப்பாங்க, என்ன ஆச்சு? ஐயாதத்துல் மரீத், நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்வது என்பது எவ்வளவு முக்கியமானது, அவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத்தாக ரசூல் கற்று தந்திருக்கும் போது இந்த நண்பர்கள் யாருமே வரலையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. என்னத்தை எங்கே தவறு நடந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க எல்லாம் உங்களை வந்து பார்க்கணுங்கிற ஆர்வத்திலையும் ஆசையில இருக்கிறாங்க. பெரும்பாலும் அவர்களுக்கு கடனுடைய தவணை முடிந்தது. எத்தனாம் தேதி அப்படி தவணை முடிஞ்சிருக்கும் இல்ல, பெரும்பாலும் தவணை முடிஞ்சு அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த கடனை கொடுக்க முடியல. அந்த வெட்கப்பட்டு, ஆனா உங்களை பார்க்க வரணும், அதே சமயத்துல கடனை கொடுக்க முடியலையே, தவணையை முடிந்து விட்டதே என்று வெட்கத்தில் வராமல் இருக்கிறார்கள் என்று சொன்னதும் சுப்ஹானல்லாஹ், அவங்க சொன்னாங்களாம், இந்த கடன், இந்த பணம் என்னுடைய சகோதர உறவை துண்டிக்கிறதா? சகோதர உறவை துண்டிக்கிறதா? நீங்கள் அறிவித்து விடுங்கள், நான் யார் யாருக்கெல்லாம் கடன் தந்தேனோ அவ்வளவு பேருடைய கடனையும் நான் தள்ளுபடி செய்கிறேன். கோடிக்கணக்கான ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த ஹதீஸினுடைய அந்த வரலாற்றினுடைய ஷரஹ்ல எழுதுறாங்க, அன்றைய தினம் அது அறிவிக்கப்பட்டதும் அவர்களெல்லாம் வந்து பார்க்க வந்ததின் காரணத்தினால் அவர்களுடைய வாசல் படி உடைந்து போனது. எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? வாசல் படி உடைந்து போனது. எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். கருணையான ஒரு தன்மையோடு நீங்க நடந்துக்கிடணும். வசதி படைச்சவங்களா ஏழைகளோடு கருணையாக நடந்துக்கங்க, அன்பா நடந்துக்கங்க. ஜீவராசிகளோட நீங்க கருணையோடு, ஜீவ காருண்யத்தோடு நீங்க நடந்து கொள்ளுங்க. அண்டை வீட்டார் பசித்திருக்க, அடிக்கடி எல்லாரும் சொல்றோம் இல்ல, சொல்லத்தானே செய்யணும். அண்டை வீட்டார் யாரா இருந்தா என்ன? அவர் முஸ்லீமா இருக்கணுமா, அவர் ஹிந்துவா இருக்கணுமா, கிறிஸ்டியனா இருக்கணுமா, யாரா யூதனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கடவுளையே ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கட்டும், அவன் பசித்திருக்கும் போது நீ வயிறு நிறைய சாப்பிடுவது உண்மை மூமினுக்கு அடையாளம் அல்லங்கிறாங்க. இந்த மனித நேயத்தை விதைத்தவர்கள், தெளிவாக விதைத்தவர்கள் அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, இதெல்லாம் மக்தபிலே சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய அடிப்படை பாடங்கள். இப்படி பிள்ளைகளை நாம் உருவாக்கினோமே ஆனால் இன்ஷா அல்லாஹ் இந்த சமூகம் தலை நிமிர்ந்த சமூகமாக உருவாகும் என்பதை கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய மக்களை சிறந்த மக்களாக, சமுதாயத்திற்கு ஹிதுமாத்து செய்யக்கூடிய மக்களாக, இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் பாலித்து இந்த மஜ்லிஸையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸை நடத்தக்கூடிய உலமாக்கள், இதற்கு வருகை தந்தவர்கள், துணை புரிந்தவர்கள் அத்துணை பேரையும் வல்ல அல்லாஹ் அவனுடைய கருணையால் பொருந்திக் கொள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.